ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னோடய ஓடிஜியில் நான் பேக் பண்ண பிஸ்கெட்ஸ் தான். வீட்லேயே ஈஸியாக எப்படி பிஸ்கெட்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக்கிங்கு தேவையான பேசிக் நீட்ஸ்ன்னு பார்த்தா வெண்ணிலா எசன்ஸ், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இந்த 3 பொருள் இருந்தாலே ஈஸியாக பேக் பண்ணலாம். பிஸ்கெட் பேக் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப் கோதுமை மாவு. கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 கப் பவுடர் சுகர், 50 கிராம் பட்டர், ஒரு 10 பாதாமும் எடுத்துக்கிட்டேங்க. ஒரு பவுலில் பட்டரை சேர்த்து பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே பவுடர் சுகரையும் சேர்த்து லைட்டாக பீட் பண்ணிக்கிட்டேன். 1 கப் கோதுமை மாவை சேர்த்து 2 ட்ராப் வெண்ணிலா எசன்ஸ் விட்டேன். உங்களுக்கு இந்த வாசனை பிடிக்கலைன்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து பட்டரை கொஞ்சமாக உருக்கி எடுத்து அது கூடவே சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கு இடையிலேயே ஒரு 5 பாதாமை சாப்பரில் போட்டு நல்லா நுணுக்கி இந்த மாவு கூட சேர்த்து திரும்பவும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பிசைஞ்ச மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைங்களாக எடுத்து கையில் தட்டி பேக்கிங் ட்ரேயில் அடிக்கிட்டேங்க. இந்த பேக்கிங் ட்ரேவை வைக்கிறதுக்கு முன்னாடி ஓடிஜியை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ரீஹீட் பண்ண ஓவனில் பேக்கிங் ட்ரேவை வச்சு 180 டிகிரியில் 20 மினிட்ஸில் பிஸ்கெட்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்தால் நல்ல டேஸ்டியான கிறிஸ்பியான பிஸ்கெட்ஸ் எல்லாம் ரெடிங்க. நீங்களும் இதே அளவில் பிஸ்கெட் செய்து பாருங்கள். எப்படி வந்ததுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.